காசாவிலே குண்டுமலையை எதிர்நோக்கி இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு, அந்த நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீன மக்கள் துணிந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாம் இங்கே கடும் மழை பொழிந்தாலும் இந்த கூட்டம் முடியும் வரை நிற்போம் என்ற உறுதியை முதலிலே எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, ஏராளமாக பேச வேண்டியது இருக்கின்றது. ஆனால் நேரம் குறுகியதாக இருக்கின்றது. ஐநாவினுடைய மனித உரிமை விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. 1948 இனி இது போன்று ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிப்புகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விதிக்கப்பட்ட 5 வழிமுறைகளிலே 4 வழிமுறைகள் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று அந்த ஐநாவினுடைய விசாரணை ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் 2 நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு சென்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கு நின்று கொண்டு தாங்கள் பிறந்த பூமியை, வாழ்ந்த பூமியை, உருவாக்கிய அந்த பாலஸ்தீன பூமியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை பார்த்து பார்பாரிக் அனிமல்ஸ் என்று சொல்லி இருக்கின்றார். காட்டுமிராண்டி விலங்குகள் என்று சொல்லி இருக்கிறார். We declare from this platform, America, you are the barbaric animal of the world. இந்த மேடையில் என்று பிரகடனப்படுத்துகின்றோம். மனித இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் இழந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அமெரிக்காவை நீந்தான் காட்டுமிராண்டி விலங்கு. அந்த விலங்கை அழிக்கக்கூடிய, ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பாலஸ்தீன் is not a question of simply Muslims. முஸ்லிம்களுடைய அரபுகளுடைய பிரச்சனைகள் அல்ல, மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. பெரியார் எழுந்து நிற்கிறார்.